சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இந்த 3 வகையான ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசாக ரூ. 3000 உறுதி. தமிழக அரசின் குட் நியூஸ் வெளியே இருக்கு. இது எப்படி வாங்கணும், டோக்கன் எப்போ கொடுக்க போறாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த தொகுப்பில் ரூ. 3000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீல கரும்பு, வேட்டி மற்றும் சேலைகள் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் நியாய விலைக் கடைகள் மூலம் பொங்கலுக்கு முன்பாக விநியோகிக்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும். பொங்கல் பரிசு எப்படி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு டோக்கன் அப்படிங்கிற அடிப்படையில் நாளை முதல் வழங்கப்படும். டோக்கன்கள் கிடைத்தவர்கள் அதை காட்டி ரேஷன் கடைகளில் பொருட்கள் மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த டோக்கன்களில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுகிறது. கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு 2026 டோக்கனில் என்னெல்லாம் இருக்குன்னா, கடையினுடைய பெயர், குடும்ப அட்டைதாரர், அப்புறம் அவருடைய பெயர், குடும்ப அட்டையினுடைய எண், கிராமம் மற்றும் தெரு இருக்கும். டோக்கன் எண் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூ. 3000 ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளார். நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கிடையே கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூ. 5000 வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது ரூ. 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளது. ரூ. 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ரூ. 3000 வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனிதகுலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு பல வருடங்கள் பல நலத்திட்டங்கள், மானியங்கள், உட்கட்டமைப்புகள், திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமைத்தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்தன. இதன் விளைவாக ரூ. 5000 பதிலாக ரூ. 3000 வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூடிய விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலியமாக விநியோகிக்கப்படும். இது போன்ற தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.